இவங்க கிட்டே 30 கோடிலாம் கொடுத்தா இவனுங்க பயங்கரமாக எடுப்பானுங்க இந்த மாதிரி. நல்லா பார்க்கலாம். அது ஒன்றும் நல்லா இருக்கு ப்ரோ. அவங்க தான் மெயின் இதாகவே வந்திருக்கு, ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. நல்லா கதை நல்லா போயிட்டுருக்கு. கேம் வச்சு படம் வந்திருக்கு. ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு மினிட்டும் நம்ம நின்று பார்க்குறதுல இருக்குது. கடைசி வரையும் நின்று பார்த்தோம்னா படம் என்னங்கிறத டீட்டெயில் புரியும். நல்லா வந்திருக்கு. பார்க்க தமிழ் படம் மாதிரி தான் இருக்குது. மலையாளங்கிறது வந்துட்டு செகண்டரி தான். நம்ம உள்ள படம் மாதிரி நல்லா இருக்குது. பயங்கரமாக இருக்குது ப்ரோ. வேறு லெவலில் இருக்குது. ஓஜியோட இது பயங்கரமாக இருக்குது ஆக்சுவலாக. மெசேஜ் என்ன ப்ரோ, இந்த கபடி விளையாடுறாங்க, ஸ்டண்டெல்லாம் ஆக்சுவலாக பயங்கரமாக இருக்குது. வேறு லெவல் ஆக்சுவலாக. ஓஜியில் ஏதோ பைத்தியம் மாதிரி ஏதோ காமெடி பீஸ் மாதிரி பண்ணிட்டுருக்கானுங்க. இது அல்டிமேட்டாக இருக்குது. ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் படம் இங்கே எடுக்கலாம். இவங்ககிட்டே 30 கோடிலாம் கொடுத்தா இவனுங்க பயங்கரமாக எடுப்பானுங்க இந்த மாதிரி. நார்மல் மூவி மாதிரி எடுக்கல, வேறு லெவலில் எடுத்திருக்காங்க. ஓஜி சாந்தனு ஒரு மெச்சூரான ஆக்டிங் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் அந்த ஆக்டரும் வேறு லெவல் ஆகும். ரெண்டு பேர் எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. தமிழில் ஹீரோவுக்கு மட்டும் ஸ்பேஸ் கொடுப்பாங்க. இங்கே எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அல்டிமேட்டான மூவி, எல்லாருமே பார்க்கணும் அந்த மூவி. ஆரம்பத்தில் ஒரு பிளேயர்ஸாக இருந்து அவங்க தவறான ஆட்கள் மத்தியில் மாற்றிட்டா இந்த மாதிரி விளைவுகளை சந்திப்பாங்கன்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். இல்லை இருக்கும், அதில் ஒரு டிஃப்ரென்ஸ். இப்போ ஆல்ரெடி கபடினா கபடி கில்லி எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். அதே சைடில் தான் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு படி மேலே போய் இன்னும் கொஞ்சம் அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு தவறான ஆட்கள் கிட்ட மாட்டிக்கிட்டா அவங்க எந்த மாதிரி விளைவுகளை சந்திப்பாங்கன்றது தான் ரொம்ப நல்லா இருக்குது. அது இல்லாமல் சாந்தனு எவ்வளோ படங்கள் பண்ணியிருப்பாங்க. அந்த பண்ண படத்தில் இதுதான் பெஸ்ட் படம்னு சொல்லலாம். ஏன்னா சாந்தனு இத்தனை வருஷம் இருந்ததெல்லாம் உண்மையாக சத்தியமாக வேஸ்ட்டுங்க. இந்த ஒரு படம் இத்தனை வருஷத்துக்கு அவர் உழைச்சதுக்கு உண்மையான உழைப்பு இந்த படத்தில் காட்டியிருக்காரு. உண்மையாக நல்லா இருக்குது படம். ஏன்னா பயிற்சிலாம் வேறு லெவல் பண்ணியிருக்காங்க. எல்லாமே நல்லா சூப்பராக இருக்குது. அதில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஓவர் வயலன்ஸு, ரத்தம் தெறிக்க விட்டுருக்காங்க. அது மட்டும் கொஞ்சம் குறைச்சிருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சு. அது இல்லாமல் செகண்ட் லீடு கொடுத்துருக்காங்க. அது வந்தாது லீடு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோன்றது போலீஸ் மாதிரி ஒரு ஆயிடுறாரு. இவர் வெறித்தனமான வில்லனாக ஆயிடுறாரு சாந்தனு. உண்மையிலே அதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்லை. சாந்தனு வில்லனா அப்படின்ற மாதிரி தான் யோசித்தோம். அந்த க்யூட்டான பாய் மூஞ்சிக்கு வில்லன் கேரக்டர் கொடுத்துட்டாங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். இல்லை ஃபஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிச்சு போகுது. அப்புறம் போக போக சென்டா ஃபுல்லாகவே கேங்ஸ்டர் தான். ஃபுல்லாக என்ன பண்ணுறது. அது இல்லாமல் செல்வராகவனோட ஆக்டிங் உண்மையிலே வேறு லெவல். வெறித்தனமாக அவரோட சைலண்ட் வில்லை எல்லாத்தையும் விருந்து வச்சு தான் கவனிப்பார். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு படம் பார்க்கலாம். இல்லை ஹீரோயினுக்கு அவங்களோட கதாபாத்திரம் அவங்களுக்கு தேவைன்ற விஷயத்த ரொம்ப பெருசாக அவங்களுக்கு எதுவுமே இல்லை. வருவாங்க, லவ் பண்ணுவாங்க, ஒரு பூக்கடையில் வேலை செஞ்சு அப்படியே ஹீரோ ரூட் விடுவாங்க, அப்படியே போயிட்டு இருக்குது. லாஸ்ட்டில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காருங்க உண்மையிலே. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லைங்க. நம்ம அனிருத் பிஜிஎம்லாம் பார்த்துருப்போம். ஹீரோ கொடுத்துருப்பாரு, ஹீரோ வில்லனுக்கு ஒரு பிஜிஎம் தான். இதில் எல்லாருக்கும் பிஜிஎம் போட்டு தாக்கியிருக்காருங்க. அந்தளவுக்கு தான் எங்கேயுமே போர் அடிக்கல, முகம் சொல்லிக்கல. அந்தளவுக்கு கரெக்டாக ஒரு மியூசிக் கொண்டு போயிருந்தாரு. எங்கேயுமே போர் அடிக்கல. நல்லா இருந்துச்சு படம். அவரோட மியூசிக் ரொம்ப ப்ளஸ்ஸாக இருந்தது படத்துக்கு. ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். ரத்தம் தெறிக்க விட்டுருக்காங்க. எல்லாருமே பார்க்கலாம். இந்த வருஷத்துல படம் ப்ரோ, பயங்கரமான படம். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும், இதுக்கு மேலே என்ன வேணுன்ற மாதிரி தான் இருக்குது எல்லாமே. இப்போது நீங்கள் கில்லிலாம் பிடிக்கும்ல, உங்களுக்கு கில்லி படம் பிடிக்கும்ல, கில்லி படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இது உங்களுக்கு இன்னும் நல்லாவே பிடிக்கும். இது ஒரு ராவான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொல்லலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஸ்டான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம்னு சொன்னால் ரொம்ப கரெக்டாக வரும். ஆக்சுவலாக இது ஒரு நல்ல கபடி விளையாடிட்டு இருக்கிற, கபடியில் ஜெயிச்சிட்டு இருக்கிற ஒரு பசங்க, அவங்க லைஃப்பில் வர சின்ன விஷயங்கள், அந்த சின்ன விஷயங்களால் இவங்க டிஸ்ட்ராக்ட் ஆகி வேறு பாதைக்கு போகிறதால வர பிரச்சனைகளை பற்றி தான் இந்த கதை. ஸோ இதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. புரியல. இது பக்கா கமர்ஷியலுங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் சைடாக எடுத்துட்டிங்கன்னா கபடி மேட்ச்லாம் சும்மா தரமாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடு போனீங்கன்னா ஆக்ஷன்லாம் சும்மா ரத்தம் தெறிக்க இருக்கும். நீங்கள் போய் பாருங்கள், ஜாலியாக இருக்கும். சொல்லுங்கள். ஃபைட் சீன்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. ஆக்ஷன் சந்தோஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு, சூப்பராக பண்ணியிருக்காரு. லேகெல்லாம் கிடையாதுங்க, ஜாலியாக போவாங்க. உங்களுக்கு ஸ்டார்ட்லேருந்து அதான் இப்போ உங்களுக்கு படம் ஸ்டார்ட் ஆகி எண்டு வரைக்குமே உங்களுக்கு அது போகிறது தெரியல. ஃபாஸ்ட்டாக இருக்குது, கடன்னு போகும். பயங்கரமாக பண்ணியிருக்காரு. அண்ணெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக இது கம்பேக்காக இருக்கும். இப்போது இங்கே தமிழில் ரிலீஸ் ஆகிறதுனால கண்டிப்பாக இது படம் மலையாளம் படம் தாங்க. பட் இருந்தாலுமே இங்கே தமிழ் டப்பிங்கில் தானே ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இது ஒரு கிராஸ் ஓவர் ஃபிலிம் தான், தமிழும் மலையாளம் கலந்த ஒரு ஃபிலிம் தான். ஸோ கண்டிப்பாக அண்ணனுக்கு ஒரு கம்பேக் தான் இது. கண்டிப்பாங்க இது நீங்கள் இப்போ போய் பாருங்கள், பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இப்போயே ரிவீல் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்காதுல்ல, படத்தை பாருங்கள்.
அபியங்கர் இஸ் செல்ல பிள்ளை மாதிரி ஆயிட்டார்ல இப்போ அவர் கை வச்சாலே ஹிட்டு தான்ற மாதிரி இருக்குது. சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், பட் கொஞ்சம் வைலன்ஸ்லாம் இருக்கிறதுனால லைக் பார்க்கலாம். ஒன்றும் ரொம்ப நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப கோரியாலாம் இருக்காது, ஒரு ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இதில் லவ்வும் இருக்குது, அதான் சொல்கிறேன்ல, இதில் வந்து லவ் இருக்குது, மீனிங் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது, எல்லாமே இருக்கிறதுனால இது உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஃபிலிமாக ஃபீல் ஆகும். எமோஷன்ஸும் ரொம்ப இருக்குது. அண்ட் அதே மாதிரி ஆக்டர்ஸு பர்ஃபார்மர்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் செல்வராகவன் சாரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. இப்போது நம்ம அல்ஃபோன்ஸ் புத்திரன் சார் பார்த்தீங்கன்னா அவர் இவ்வளோ நாள் டேரக்டராக பார்த்தாச்சு நம்ம எல்லாரும், இது வரைக்கும் ஆக்டராக பார்த்தது இல்லைல்ல. உள்ளே போய் கொஞ்ச நேரம் படத்தை பார்த்துட்டு வாங்க, அப்போ தெரியும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி பண்ணி வச்சுருக்காரு, பயங்கரமாக இருக்குது. நான் ஆக்சுவலாக பர்சனலாக அல்ஃபோன்ஸ் சாரோட ஃபேன் ஆகிட்டேன் அப்படின்னு வரதான். ஓகே தான் ப்ரோ, ஒரு மலையாள படம் பார்க்குறவங்களுக்குலாம் ஆகாவோன்னு இருக்கும். பட் ஸ்கெட்ச் படம் தமிழில் பார்த்துருந்தாங்கன்னா அந்த படத்தோட பிளாட்டு தான் இது கம்ப்ளீட்டாக, அதோட கண்டென்ட் தான் அஃபிஷியலாகவே அவங்க கேட்டே ரிமேக் பண்ணியிருக்கலாம். அதுக்குள்ளே நடுவில் ரொமான்ஸு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, பிட்ரேல்னு மாற்றிருக்காங்க. மற்றபடி அதோட சேம் கண்டென்ட் தான். மெசேஜ் எல்லாம் இல்லை ப்ரோ, குத்திட்டு கொலை பண்ணி சாவுங்கடான்றானுங்க, அவ்வளோதான். முதல்ல கபடியை வச்சு இந்த படம் இல்லை, கபடின்றது ஒரு பேசிக் தான். ட்ரைலரில் காட்டினது மட்டும்தான் படத்துலேயும் காட்டுவாங்க. கபடியை வச்சுலாம் அவங்க பெருசாக எதுவும் புதாகரம்லாம் பண்ணல. அந்த 4 ஸ்டெப்பு காட்டுவாங்களா, அதையுமே படத்தில் ட்ரைலரில் என்ன காட்டினாங்களோ அதே தான் படத்தில் காட்டுருக்கானுங்க. அது ஆவேஸ் மட்டும் காட்டானுங்க. மற்றபடி படம் ஃபுல்லாகவே யாரையாவது ஒருத்தன் குத்திட்டு கொலை பண்ணிட்டு இருப்பான், வண்டியை தூக்குறது, வட்டிக்கு அதிகமாக வாங்க வச்சு அவங்களை அவமானப்படுத்துது, இந்த மாதிரி தான் இருக்கும். டெபியூ அதனால் பர்ஃபார்மன்ஸில் எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. சாந்தனு, செல்வராகவன், அல்ஃபோன்ஸ் புத்திரனாக இருக்கட்டும், சேனகுமா இருக்கட்டும், எல்லாருமே நல்லா பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது அந்த ரோலுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தது. அவங்க நல்லாவே பண்ணியிருந்தாங்க எண்டு வரைக்கும். படத்தோட ஃப்ளான்னு பார்த்தீங்கன்னா மியூசிக் அண்டு ஸ்க்ரீன் ப்ளே தான். உங்களுக்கு எங்கேயோ பார்த்த ஃபீல் தான் இருக்கும், மியூசிக்குமே எங்கேயோ கேட்ட மாதிரியே தான் இருக்கும், புதுசாக எதுவும் இருக்காது. சாய பிணைகர் 2 கோடி கொடுத்தான்னு வேறு ப்ரொடியூசர் வந்து வாய்விட்டு சொல்லியிருக்காரு. அதுக்கு வாங்கின காசுக்கு அவர் உண்மையாக இருக்கணும்னு இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. எந்த அளவுக்குன்னா பாடல் வரியே கேட்கல, மியூசிக் மட்டும் தான் கேட்குது. ஃபைட் சீனில் கூட அவர் சத்தம் தான் அதிகமாக கேட்குது, வாங்குற சத்தம் கூட, அடி வாங்கி அவன் கத்துற சத்தம் கூட கேட்கல. அந்தளவுக்கு உண்மையாக வச்சுக்கிறாரு. அவருக்கு காசு கொடுத்துட்டிங்கன்னா அவங்க எதுவுமே கேட்காது, அவர் இசை மட்டும் தான் கேட்கும். அந்தளவுக்கு கேட்குற காது வலிக்கும், அவ்வளோதான். அது பெரிய ஃப்ளானா அதுவுமே ஒன்று. படம் இந்த மலையாள படம் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தோன்னே சிலாத்து போவாங்களா, அவங்களுக்குலாம் இந்த படம் பயங்கரமாக இருக்கட்டும். மற்றபடி எல்லாரையும் தவிர்த்திடலாம். ஸ்கெட்ச் படம் பார்த்தாங்கன்னா கம்ப்ளீட்டாக தவிர்த்திடலாம்.